ஹாய் வர்ஸ் போன வீடியோவில் நந்தினி சந்திரனை பார்த்து என்னோட தந்தையும் சகோதரர்களும் நிரபராதி தான், ஆனா அவங்களோட பார்வையிலிருந்து பாக்குறப்ப நீ ஒரு குற்றவாளி அப்படின்னு சொன்னதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். செஞ்ச காரியத்துக்கு நான் என்னைக்கும் நீ மன்னிக்க மாட்டேன் என்னைக்குமே அப்படின்னு நந்தினி சந்திரனை பார்த்து சொன்ன உடனே சந்திரன் கோபமா பார்த்துட்டு தலையாட்டிட்டு இந்த இடத்த விட்டு போறாரு. ஆனா நந்தினி ரொம்ப கவலையா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அடுத்த காட்சியில சாணக்கியரும் சந்திரனையும் காட்டுறாங்க. அதுல சந்திரன் நம்மளோட அடுத்த திட்டம் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சாணக்கியர் நந்தன் மறுபடியும் தப்பிச்சுட்டான், இது வருத்தப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறாரு. இதுக்காக நம்ம எதுக்கு கவலைப்படணும், நந்தன் இப்ப பலவீனமா இருக்கானே, உன்னோட ஒரு புதல்வர்கள் கூட இப்போ உயிரோட இல்லையே அப்படின்னு சந்திரன் சொன்னோடனே ஆமா இப்பவும் அவங்க கூட அமைச்சரும் அக்ரநாசும் சத்தாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. இதை கேட்ட சந்திரன் உங்களை கண்டு நான் பயப்பட மாட்டேன், உங்களோட பெரிய ஆயுதம் நம்மகிட்ட இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்க, அதாவது நந்தினி அப்படிங்கிறாரு. சாணக்கியரும் ஆமா அப்படின்னு தலையிடுறாரு. இந்த நேரத்துல ஒரு பணிப்பெண் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரன் என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. பணிப்பெண் சொல்றதுக்கு யோசிச்ச உடனே சந்திரன் பக்கத்துல போய் கேட்கிறாரு. அந்த பணிப்பெண் சொன்ன உடனே சந்திரன் அதிர்ச்சியாகி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இந்த இடத்துல இருந்த சாணக்கியரும் அதிர்ச்சியாகி பாக்குறாரு. அடுத்த காட்சியில துர்தரா படுத்திருக்கிறத காட்டுறாங்க. உங்களுக்கு வைத்தியமும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பூரா சொல்லுங்க எதுக்காக துர்தரா மயங்கி விழுந்தா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த சந்திரன் என்னாச்சு, துர்தரா மயங்கி விழுந்தாளா ஏன் அப்படிங்கிறாரு. துர்தராவுக்கு வைத்தியம் பார்த்தவங்க வாழ்த்துக்கள், இது விழா கொண்டாட வேண்டிய நேரம், நீங்க தந்தையாக போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. மகாராணி இப்ப கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே துர்தரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துல இருக்கிற மோரா சந்திரன் பாட்டி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சந்திரனும் சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமேட்டு பாட்டி அவங்க பக்கத்துல உட்காந்து யார் கண்ணும் பற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க. மோராவும் சந்தோஷப்பட்டு பணிப்பெண்ணை பார்த்து இன்னைக்கு அரண்மனையில இருக்கிற எல்லாருக்குமே இனிப்புடுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்த வைத்தியர் அம்மா சந்திரனை பார்த்து 5 நாள் கழிச்சு நீ கூப்பிடுங்க, கர்ப்பமா இருக்கிறதுக்கான எல்லா அறிகுறியும் தெரியுது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரனோட பாட்டி யார் உறுதிப்படுத்தினாலும் சரி படுத்தாட்டியும் சரி, அதனால என்னோட பேத்தியோட முகத்துல இருக்கிற பிரகாசத்தை பார்த்து சொல்ல முடியும், ஒரு விஷயம் உறுதிதான் அப்படின்னு சந்திரன் பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டு சந்திரனும் சிரிக்கிறாரு, துர்தரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோரா இன்னைக்கு இரவு உணவுல விசேஷ இனிப்பு சேர்த்தணும், இருந்து துர்தராவோட உணவு விஷயத்திலையும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு அங்க இருக்கிற பணிப்பெண்கிட்ட சொன்னோடனே பணிப்பெண் கேட்டுட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் துர்தரா சந்திரனை பார்த்து சிரிச்சுட்டு அங்கிருந்து போக பாக்குறாங்க. அந்த நேரத்தில் மோரா தடுத்து நிறுத்துறாங்க. பாட்டி சிரிச்சுட்டு வேண்டாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே மோரா துர்தராவை தடுக்காம போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் துர்தரா போறாங்க. சந்திரனும் துர்தரை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு துர்தரா பக்கத்துல போய் ஏதாவது சொல்லலாம்ல, அப்படியே மௌனமா இருந்தா எப்படின்னு கேட்ட உடனே சந்திரன் சந்தோஷமா சிரிச்சுட்டு கட்டிப்பிடிக்கிறாரு. அடுத்த காட்சியில செய்தியை கேட்ட எல்லாம் என்னது சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு அங்க இருக்கிற பணிப்பெண்கிட்ட கேட்டோடனே பரிசோதிச்சு பார்த்ததில்ல, துர்தரா கர்ப்பம் தான் சொன்னாங்க, இது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்கணும்னு ராஜமாதா தான் சொன்னாங்க, போய் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பணிப்பெண் அங்கிருந்து போறாங்க. இதை கேட்ட ஹெலனா ரொம்ப கோபமா ஆகி என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. போயிட்டு இருக்கிற நேரத்துல துர்தரோட அறைய பார்த்த உடனே அங்க சந்திரனும் துர்தராவும் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஹெலனா ரொம்ப கோவப்படுறாங்க. இப்ப கோவப்பட்டு இல்ல இந்த மாதிரி நடக்கிறத என்னால அனுமதிக்க முடியாது, வேற ஒருத்தி சந்திராவுக்கு வாரிசு கொடுக்கறதா போது செஞ்சு இந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு வராம தடுப்பேன் அப்படின்னு எல்லாம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அந்த இடத்து விட்டு போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.